முதலாவதாக மௌலத் என்பது கூடுமா கூடாதான்? இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகழலாமான்னு கேட்குது. சரின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மிஷன் கொடுத்தா ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் இப்போ வந்து குரான்ல இன்னொரு ஆயத்து ஒன்று இருக்கு, இத்தூதரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லி. அப்படின்னா நாங்க எப்படி கண்ணியப்படுத்துறது? சரி அதை பத்தி கொஞ்சம் அவர் என்ன கேட்குறாருன்னா, மௌலுது ஓதுறாங்களே இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது அடிப்படையான கேள்வி. அதில் துணையாக அவர் 2-3 ஆதாரங்களை சொல்லி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சிறுமி வந்து பர்மிஷன் கேட்கும் பொழுது புகழ்ந்து பாடுவதற்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி குரான்லையும் நபிகள் நாயகம் அவங்களை கண்ணியப்படுத்தும் மாதிரி நம்ம கட்டளை இருக்கிறது. அப்போ மௌலுது ஓதுனா என்ன, கண்ணியப்படுத்தானே நாங்கள் பாட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்தணும் என்பதை எவனாவது மறுப்பானையானால் அவன் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிப்பாக கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். நம்ம தாய் தந்தை சொந்தம் பந்தம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரை விடவும் முதலிடத்தில் வைத்து என்ன செய்யணும், அவங்கள நம்ம வந்து மதிக்க வேண்டும். அதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்தை இருக்கக்கூடாது. இருந்தால் அவர் முஸ்லீமா இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்றாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்தில் உள்ள மக்களை விட, தாயை விட, தந்தையை விட என்னை அவன் வந்து நேசிக்காத வரை அவன் மூமினாக ஆக முடியாது. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்துற மேற்றே கிடையாது, கண்ணியப்படுத்தி ஆக வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்தி பாடலாமான்னு கேட்டால் நல்லா பாடலாம், பாடுவதும் தப்பு கிடையாது. ஏன், அவர் சொன்ன ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. போகும்போது இந்த சிறுமிகள் எல்லாம் பாடல் படித்து கொண்டு, அவர் சொன்ன ஹதீஸ் தான், சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவன என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பாட்டை நிறுத்திட்டு வேற பாட்டு படிப்பாங்க. என்ன பாட்டு படிப்பாங்க? ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார். நபிகள் நாயகம் வந்தவுடனே என்ன செய்வாங்கன்னா, நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தைஹாதா, நிறுத்து இந்த பாட்டை, ஒகூலி பில்லதி தகூலின், ஏற்கனவே படித்த பாட்டை பாடு. ஏற்கனவே நான் மரமுந்தி ஒரு பாட்டை படிச்சிருந்தீங்களே, எனக்கு சம்பந்தம் இல்லாத பாட்டை அதை படிச்சுட்டு போ. என்னைய புகழ்ற என்ற பெயர்ல நாளை நடப்பதை இவர் அறிவார்னு படிக்கிறிய, அதை நிறுத்துன்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும் என்று அந்த சிறுமிகள் படித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். பாட்டை அனுமதிச்சாங்க, லிமிட்டை தாண்டும் போது தடுக்கவும் செஞ்சு விட்டார்கள். அதான் அவர் சொன்ன அந்த ஹதீஸ். ஆனா மௌலுதுங்கிறது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழுகிறோம் என்ற பெயர்ல இந்த பாட்டை படிக்கிறார்கள். இந்த மௌலுதுங்கிற பாட்டில் படிக்கிறீங்களே, என்ன சொல்லி படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புகழ்றதா இருந்தா விளங்கித்தானே புகழணும். புகழ்றதா இருந்தா என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? யாருக்கும் தெரியாது. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அரபில படிக்கிறீங்களே தவிர நபிகள் நாயகம் அவங்களை நாங்க புகழ்ந்தவங்க என்னென்ன சொல்லி நீங்க புகழ்ந்தீங்கன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன், உங்களுக்கு தெரியாத பாஷையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதுல என்னவெல்லாம் இருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் அவங்களை புகழ்றோங்கிற பேர்ல அல்லாஹ்வுடைய இடத்தில் அவங்கள வைத்திருக்கிறார்கள். இந்த மௌலுது பாடல்கள் என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நபியுடைய இடத்தில் வைத்து என்ன செய்யலாம், புகழலாம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விடையும் மேல வைத்து அவங்கள புகழலாம். அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு புகழலாமா? புகழக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடம் தனி, அந்த இடத்தை யாருக்கும் கொடுத்துட முடியாது. மௌலுது பாடல்கள்ல வந்து அல்லாஹ்வுடைய இடத்தை யாரு கொடுத்திருக்கிறாங்க? நபிகள் நாயகத்தை கொடுத்திருக்காங்க. எப்படிலாம் கொடுத்திருக்கிறாங்க? இந்த யா நபின்ற ஒரு முதல் பாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கிறவங்க. யா நபின்னு கூப்பிடுறான். யா நபின்னு கூப்பிட்டு என்ன சொல்றான்? அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கிறவங்க. அந்த சத்தாருல் மசாவி, எங்க தப்புகளை எல்லாம் மறைக்க கூடியது நீங்க தான். ரப்பி, அது மாதிரி என்ன செய்யறாங்க? கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை எல்லாம் நன்மையா நீங்கள் மாத்தி விடுங்கள். வஃபுலி அன் செய்யாத்தி, என் தவறுகளை எல்லாம் நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்று யார்கிட்ட கேட்கிறான்? இந்த மௌலுது பாடல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு எங்க பாவத்தை நீங்க மன்னிங்கங்கிறான். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா?
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கு பாவத்தை மன்னிக்க இயலும்னு அல்லாஹ் கேட்கறான். பாவத்தை மன்னிக்கிறதா இருந்தா அது அல்லாஹ்வுக்கு தான் முடியுமே தவிர, அதிகாரம் இருக்கே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. நபிகள் நாயகம் அவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அஸ்தக்பிருல்லாஹ் ரப்பி ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 தடவை நானே பாவ மன்னிப்பு தேடுறேங்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் 100 தடவை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்றாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். ஏன் பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், இதான் மௌலிது பாடல். சரியா பச்சா? அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மௌலிதுல வர்ற வரிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் ரிசுக்கு தர்றவங்க, நீங்க தான் நோய் தீர்க்கிறவங்க, உங்களை பார்த்தாலே நோயெல்லாம் பறந்து போயிடும், உங்களை பார்த்தாலே வறுமையெல்லாம் ஓடி போயிடும், இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த மௌலிது கிதாபுகள்ல பாடலை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது கண்ணியமா? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு நபிக்கு கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் நபிகள் நாயகம் அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி நீங்கள் புகழ்ந்தீர்களே, ஆனால் அது பயங்கரமான இணை கற்பிக்கக்கூடிய நிரந்தர நரக. அர்த்தம் தெரியாத அரபு மொழியில பாட்டு படிச்சவன நபியை கண்ணியப்படுத்தின ஆகுமா? ஆவாது. இதுல அரசியல்வாதிகள் செத்து போன ஆட்களை பாராட்டுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. அண்ணாதுரையை பாராட்டுவான் ஒருத்தன், எம்ஜிஆரை பாராட்டுவான் ஒருத்தன், காமராஜரை பாராட்டுவான் ஒருத்தன். அவங்க எல்லாம் அந்த அந்த தலைவர்கள் கூட பின்பற்ற மாட்டாங்க, சும்மா சொல்லிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன செய்யறது, அவங்கள ஒரு பாட்டை போட்டு விட்டு நாங்களும் கொண்டாடிட்டோம், அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாளுமாங்க. அந்த மாதிரியா ரசூல்லா 24 மணி நேரம் 365 நாள் அவங்கள நீங்க கண்ணியப்படுத்தணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும். நம்முடைய உட்கார்றது, நிக்கிறது, படுக்கிறது, திங்கிறது, வணக்கம் செய்வது, வியாபாரம் செய்யறது எல்லாமே அவர்கள் காட்டிய வழிமுறையில் அமையணும். அதான் கண்ணியப்படுத்துறது. அதை செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் நபியை ஒழுங்கா புகழ்ந்துட்டான்னு அர்த்தம். அவங்களுடைய எல்லா கட்டளையும் மீறான், ஒன்ன கூட பேட மாட்டேங்கிறான், கல்யாணத்தை ஆடம்பரமா பண்றான், இல்லாத விதத்துக்களை எல்லாம் செய்யறான், வியாபாரத்தில் நேர்மையா இருக்க மாட்டேங்கிறான், வருஷத்துக்கு ஒரு காய் எவனையாவது கூட்டி வச்சு மௌலிது வைத்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறான். இதான் கண்ணியம். அதனால கண்ணியப்படுத்துறதுங்கிற ஒரு போர்வையை போத்தி கொண்டு இந்த தப்பை நியாயப்படுத்துகிறார்கள். இது அல்ல கண்ணியம். நாம சொல்லக்கூடிய அவங்களை பின்பற்றுவதுதான் சரியான கண்ணியம். இதை விலகிக் கொள்ளுங்கள். மௌலிது என்பதுக்கு இஸ்லாத்துல ஆதாரம் கிடையாது. அது பிதஅத், வழிகேடு, நரகத்துல சேர்க்கும்.